ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட் ரொட்டீன் என்னன்னா வெஜிடபிள் தோசை தான் நீ செய்ய போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நைட் ரொட்டீன் பார்க்க போகிறோம். நைட் ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தோசை செய்ய போகிறோம். இரு வெயிட் பண்ணு. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி ஒரு நைட் ரொட்டீன்னா குக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபுட்டு வந்து நைட்டுக்கு நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிச்சனுக்குள்ளே போயிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். A few minutes later. பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஃபுட் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டணும் பாருங்க. தோசை மாவு இருக்குது. ஸோ இந்த காய்கறியை வச்சு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் தோசை வந்து செய்ய போகிறோம். இதை வந்து இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி தோசை வெஜிடபிள்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் நைட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த தோசையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடிக்கடி சாப்பிட்ருக்கோம் இந்த இது. ஸோ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா செருவை வந்து கட் பண்ணிக்கிறோம். கேரட்டை வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். ஸோ தோசை ஊற்றி அது மேலே எல்லாமே பூ போல் தூவி எடுத்து போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் நீ நைட் டின்னர் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோசைக்கு வந்து இப்போ ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணியாச்சு. இப்போ கேரட் வந்து துருக்கிட்டு இருக்காங்க மேடம். தர்ஷு இங்கே உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு? ஹெல்த் எப்படிலாம் இருக்கு? ஸோ தன்ஷி வந்து இப்போ வந்து கேரட் வந்து துருவிட்டு இருக்கா. ஆக்சுவலி நான் வந்து ஆனியனையும் டொமேட்டோயும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இன்னும் சற்று நேரத்தில் நம்ம தோசை ஊற்ற ரெடியாக போகிறோம். முருகலாக தோசை சாப்பிட போகிறோம். என்ன தன்ஷி கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டானா அவளே வந்து கிச்சன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவா. நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை தன்ஷி? இல்லை தர்ஷா பார்த்தீங்கன்னா எப்படி பழமா இருக்கு. முடிச்சிட்டியா? 2 நாள் ஆகிடுமா? ஒரு கேரட் தான் இப்போ வந்து தனுஷி வந்து துருவிட்டு இருக்கு. இன்னொரு கேரட் இருக்கு. சரி, அதை நம்ம போய் தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் சாப்பிட்டு. சரி, இப்போ வந்து நமக்கு வெஜிடபிள் தோசைக்கு வந்து கேரட், ஆனியன், தக்காளி ரெடி, மாவு ரெடி, தோசைக்கல் ரெடி, எண்ணெய் ரெடி. சரி, இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சது. இப்போ தோசை ஊற்ற வேண்டியது. இப்போ தோசை ஊற்ற வேண்டியதுதான். செம்ம ஒரு கையாலே மாவு கீழே போயிடுச்சு. நல்லா மெருன்னு இல்லை, மொறுன்னு தோசை சுடுன்னு. இப்படி சுடுறீங்க. ஏன் ஆடுது தோசைக்கல்? கரெக்டாக வைக்கல சார். தோசை வெந்துட்டு இருக்கு. எண்ணெய் ஊத்தலையா? நீங்கள் எண்ணெய் ஊத்தலையா? அப்படியே மேலாப்புல ஆனியனை தூவி, அதுக்கு மேலாப்புல தக்காளியை வச்சு தூவி. ஆக்சுவலி வந்து தக்காளி இன்னும் கொஞ்சம் செருவாக இருந்திருக்கணும். அதுக்கு மேலாப்புல கேரட்டை தூவி செம்ம பொடியை தூவுனா ஊத்தாப்பம் ரெடி. ஊத்தாப்பமா? இரு, எண்ணெய் வைக்கலையே. இரு, நான் ஒரு எந்தாண்டவா எண்ணெய் ஊத்தலவே இல்லையா? டேய், எண்ணெய் எப்படி மேலாக தப்படி தூவி நல்லா ஒரு தோசை வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான தோசை, நல்லா மெருன்னு. சரி, மொறுன்னு வெங்காயம், கேரட்டு, தக்காளி போட்டு நல்லா மேலாப்புல எண்ணெயை ஊற்றி சும்மா மொறுன்னு முருகலா ஒரு தோசை. எஸ், இந்த வடிவேல் கூட இப்படிதான் ஊத்தாப்பம்
அதில் வந்து என்ன அந்த இட்லி பொடி இருக்கு, பட் அது காரமாக இருக்கும், நம்ம அதை ஆட் பண்ணலாம். நெய் ஆட் பண்ணலாம், நெய் இருக்கு நெய் ஆட் பண்ணலாம். சரி இப்போதைக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லைங்க, அங்கே தலையில் இப்படி. சரி இப்போ க்யூவில் நிற்கிறாங்க தோசைக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே இது நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். என்ன உட்கார இடமா? வாலி உடஞ்சிரும், நான் எழுந்துடுறா. சூப்பரா தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு தோசைங்க. சரி இந்த தோசையை வந்து இப்போ திருப்பி போடல, நம்ம வந்து அப்படியே மூடி வச்சு நம்ம வந்து சுட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடியெல்லாம் போட்டுருக்கோம், இல்லை நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை ரெடி, நான் தான் மடக்கி வச்சிருக்கேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, தோசை ரெடி. எல்லாரும் கேட்டுக்கோங்க. போய் சாப்பிடு போ. தர்ஷனுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. புரியல? தோசை சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தோசை வந்து சூப்பரா இப்போ இதை வந்து எப்படி வேக வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சைடு இந்த சைடு வச்சு அடுத்த சைடு திருப்பி பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். தர்ஷம் வேற தோசைக்கு வெயிட்டிங். வேற இருடா, தோசை வேகறதுக்கு லேட் ஆகும். ஒரு கையால சாப்பிட்றா, ஒரு கையால சாப்பிடு. எப்படி இருக்கு தோசை? வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வந்து நான் மோஸ்ட்லி செய்வேன், இப்போ ரீசெண்டாக இப்போ செய்யறதில்லை. ஸோ இன்றைக்கி தான் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். சாப்பிடு. ஆக்சுவலி இப்போ பசங்களாம் சாப்பிட்டாங்க, இப்போ நான் தான் சாப்பிட்ணும். எனக்கு போயிட்டு ஒரு 2 தோசை விட்டுட்டு வந்து சாப்பிட்ணும். ஓகேங்களா? சரி சாப்பிடுங்க. Much later. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நாங்கள் 3 பேரும் வந்து சாப்பிட்டோம். தோசை தான் சாப்பிட்டோம், வெஜிடபிள்ஸ் போட்ட தோசை. ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் இப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டாங்க. ஹோம்ஒர்க் வந்து டெய்லி எழுதிட்டு அதில் வந்து சைன், என்னோடய சைன், பேரண்ட் சைன்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லியும் போடணும். அப்போ தான் ஸ்கூலில் வந்து திட்ட மாட்டாங்க. இல்லைன்னா சைன் வாங்காமல் போனால் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதானே? 3 பேரும் சாப்பிட்டாச்சு, ஹோம்ஒர்க் எழுதியாச்சு. ஸோ இப்போ சைன் பண்ணிவிட்டு எல்லோரும் தூங்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க பசங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் சைன் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ அம்மா கிட்ட வந்து பேரண்ட்ஸ் சைன் வாங்க. இது புக்கு நோட்லாம் எடுத்து கொடுப்போம். சரி எடுத்துருவோம். இப்போது நம்ம ஹோம்ஒர்க்லாம் எவ்வளோ நோட்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம இப்போ சைன் பண்ணணும். தம்பிக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, மிஸ் எழுதிருக்காங்க. இங்கே எங்கே போடணும்? இங்கேயா? பார்த்தீங்கன்னா நான் அழகாக எழுதுனதுனால ஸ்டார் போட்டு. எங்கே சைனு? நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக வந்துருச்சு. எங்கே சைனு? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தாலே தெரியுது கேவலமாக இருக்குது. எங்கே சைனு? இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் வந்து சைன் பண்ணியாச்சு. ஸோ நோட்லாம் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ சைன் பண்ணியாச்சு. உனக்கு ஏதாவது சைன் இருக்காடா?
தர்ஷனுக்கு இன்னும் சைன் வாங்கல. அவன் எழுதலையா? நீ எப்பயாவது எழுது, நான் சைன் பண்ணி வச்சிடுறேன். தர்ஷன் ஆக்சுவலி இன்னும் எழுதலையா, நம்ம சைன் பண்ணி வச்சிட்டோம்னா அவன் வந்து காலையிலே எழுந்து எழுதுவோம். ஏன்னா நம்ம காலையில் வந்து குக்கிங் வேலை இருக்கும். நம்மளால வந்து அந்த டைமில் வந்து சைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இவங்களை ஸ்கூல் அனுப்புறது தான் நம்ம பார்க்க முடியும். அவனுடைய இப்போ வந்து தர்ஷன் வந்து சாப்பிட்டான். அவனுக்கு ஆல்ரெடி வந்து ஃபீவர், சளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரப்லாம் கொடுக்கணும். அந்த மருந்துலாம் எடுத்துருவோமா. ஸோ இப்போ தர்ஷனுக்கு வந்து வயிறு ஃபுல்லாச்சு. எலும்பு தான் தெரியுது. வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு எப்படி நீ சொல்லலாம்? அங்கே எலும்பு தான் இருக்கு. ஸோ இந்த சிரப்பெல்லாம் பண்ணி குடிக்கணும். நல்லா ஊற்று பார்த்துட்டு இல்லை. தர்ஷனுக்கு வந்து இப்போ சளி பரவாயில்ல, ஃபீவரும் இல்லை. சரி, தர்ஷனுக்கு வந்து மருந்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தர்ஷனுக்கு வந்து மருந்து போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு. வேற எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டடா, பை, see you.